ஆமா, இங்க பாருங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல பாருங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு இருக்கலாமா? இந்த வசனத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட்மா. நமது அப்படின்னா 2 பேரை குறிக்கலாமா? நம்ம ஏசப்பா ஒரு ஆளுன்னு சொல்றோம், அப்போ இதுல 2 பேரை குறிக்கிற நமதுன்னா? யோவான் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் வாசி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ ஆதியாகமம் 1ஆவது அதிகாரமும் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் வாசி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ இதுல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இருக்கா? அதுல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது இருக்கா? வார்த்தையா இருக்கிறது தேவன், ஆவியானவர் செயல்படுறது. சரியா? இப்போ வார்த்தையா தேவன் சொல்றத அது ஆவியானவர் என்ன பண்றாரு? உருவாக்கி செயல்படுத்துறாரு. சரியா? இப்போ நமது ரூபத்தின் படியும் நமது சாயலின் படியும் அதுக்கு என்ன மீனிங் நீ கேக்குற? ஓகேவா? இப்போ ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 19ஆவது வசனம் எடு. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவளிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. இதுல மண்ணால எல்லாத்தையுமே உருவாக்குறார். பறவைகள், மிருகங்கள், ஒரு பிராணிகள் எல்லாத்தையும் உருவாக்குறார். ஆனா ஜீவ ஜந்துக்கள் தான் இருக்கு. ஜீவன், அதாவது ஜீவன் என்னது? உயிர்கள், உயிரினங்கள். ஜீவ ஜந்துக்கள்லாம் உயிரினங்கள். ஆனா மனுஷனுக்கு மட்டும் பாரு, ஜீவ ஆத்மாவானான் இருக்கும். ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் இருக்கா? ஜீவ ஆத்மாவானான் இருக்குதா? ஆனா பிராணிகள் எல்லா, மிருகங்கள், பறவைகள் எல்லாமே ஜீவன்கள், ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னு வரும். எல்லாம் ஆதியாகமம்ல பார்த்தனா 20ஆவது வசனம் 24, 28 எல்லாம் ஜீவ ஜந்துக்கள் தான் இருக்கும். ஏன்னா பறவைகள், ஆடு மாடுகள்லாம் இப்ப இறந்து போயிட்டுன்னு வையன், அது உயிர் அப்படியே உயிர் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த இதுவும் இல்லை, அப்படியே உயிரோடு மண்ணோடு மண்ணா போயிடுது. ஆனா மனுஷன் மட்டும் அவன் இறந்து போனாலும் அவனுடைய சரீரம் தான் அழிஞ்சு போகும், ஆனா அவனுடைய ஆத்மா என்னதாவது? தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா, ஆத்மா பாவம் செஞ்சுச்சுன்னா நரகத்துக்கு போகும், நன்மை செஞ்சா பரலோகத்துக்கு போகும்னு சொல்லியிருக்கிறாருல. அப்ப அந்த ஆத்மா உயிர் வாழுது. இப்போ தேவனாகிய கர்த்தர் நமது ரூபம் நமது சாயல்னு எது சொல்றாரு? அந்த வார்த்தையா நம்ம பேசி ஆளுகை செய்யக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. பறவைகள்கிட்டயும் அப்படி இல்லை. அதனாலதான் நமது சாயல் படியும் நமது ரூபத்தின் படியும் சொல்றாரு. ஏன்னா ஆவியானவர் செயல்படுறாரு. உயிர், இந்த சுவாசம் நமக்குள்ள மண்ணால நம்மளை உருவாக்குனாரு. நமக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இருந்தது, ஆனா உயிர் இல்லை. அந்த அவருடைய நம்மளுடைய நாசியில அவர் அந்த சுவாசத்தை ஊதும் போது நமக்குள்ள உயிர், மூச்சு சுவாசிக்கிறோமா, அந்த ஆவியானவர், அதுதான் அந்த ஆவி. சரியா? சுவாசிக்கிறது. ஆனா வார்த்தை மூலமா பேசுறோம், சிந்திக்கிறோம். நம்மளுடைய அறிவு இருக்குல்ல, சிந்திக்கிறது, அப்புறம் நம்ம பேசுறது, இது எல்லாமே என்னதுன்னா ஆத்மா. நினைவுகள் சிந்திக்கிறது, அதுதான் ஆத்மா. ஆனா நம்ம பறவைகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் இறந்துச்சுன்னா உயிர் அப்படியே முடிஞ்சுது, நமக்கு ஆத்மாவில். அதனாலதான் ஆத்மா பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்ம தேவன் சொல்லுறோம். சரியா? ஆமா, ரொம்ப சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு இப்ப எல்லாம் தெளிவான ஒரு அர்த்தம் புரிஞ்சிருச்சுமா. ஓகேமா, இதே போல உங்களுக்கும் நிறைய டவுட் இருக்கா? நீங்க கமெண்ட்ல உங்களுடைய டவுட்டை நீங்க தெரியப்படுத்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு அதை ஏசப்பா கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டுமா. அது என்ன டவுட்னா, நம்ம ஆதாம் ஏவாள் இருக்காங்களாமா, அவங்க வந்து கனி சாப்பிட்டாங்களாமா. அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனி சாப்பிட்டோன்னே ஏசப்பா சொன்னாங்க, நீங்க அந்த கனியை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னாங்களாமா. ஆனா அவங்க அன்னைக்கு சாகலமா, அவங்க ரொம்ப வருஷம் உயிரோட வாழ்ந்தாங்கல்ல. அது என்னம்மா, எனக்கு டவுட்டாவே ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேம்மா. அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுமா? பார்ட் 2ல அந்த வீடியோ வரும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.